சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் என் காதலே அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை இயக்குனர் ஜெயலட்சுமி இயக்கியிருக்காங்க. நாயகன் லிங்கேஷ், லியா, திவ்யா, காட்பாடி ராஜன், கஞ்சா கருப்பு மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்த நாயகன் லிங்கேஷை அவருடைய தாய் மகன் தான் வளர்க்குறாரு. அவருடைய மாமன் மகளா இருக்கக்கூடிய திவ்யா வந்து பாத்தீங்கன்னா லிங்கேஷை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. லிங்கேஷும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மாமன் மகளை ரொம்ப அக்கறையாகவும் அன்பாகவும் பாத்துக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தமிழ் கலாச்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்றதுக்காக ஒரு வெளிநாட்டு பெண்ணா வராங்க லியா. லியாவுக்கும் லிங்கேஷுக்கும் காதல் அப்படிங்கிறது மலருது. இதற்கு பிறகு அவருடைய மாமன் மகளான திவ்யாவுடைய காதல் என்ன ஆச்சு அப்படிங்கறத சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த என் காதலே. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த படத்தினுடைய நாயகன் லிங்கேஷா இருக்கட்டும், அதே போல நாயகியா நடிச்சிருக்கக்கூடிய லியாவா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும், இவங்க மூணு பேருமே தன்னுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா அந்த லவ் போர்ஷன்ஸ் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருந்தாங்க. காதல் உணர்வுகளை வெளிப்படுத்துகிற அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப நேர்த்தியா வெளிப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா ரசிகர்களை பாதிக்கிற வகையில, உருகிற வகையில தன்னுடைய காதல் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே போல இந்த படத்துல மற்ற நடிகர்கள், நடிகைகள், காட்பாடி ராஜனா இருக்கட்டும், கஞ்சா கருப்பு, மற்ற நடிகர்கள் எல்லாமே ஆரம்பத்துல முக்கியமான கதாபாத்திரங்களா தெரிஞ்சாலும் போக போக திரைக்கதையோட ஒட்டாம இந்த திரைக்கதையிலிருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அதே போல கஞ்சா கருப்பு, மாறன் இவங்களுடைய கூட்டணி காமெடியில சிரிக்க வச்சிருந்தாங்க. இந்த படத்தினுடைய இசை பாடல்கள் எல்லாமே கேட்கிற வகையில இருந்துச்சு. அதுவும் அந்த மெலடி பாடல்கள்லாம் திரும்ப திரும்ப கேட்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதுவும் பாடல்கள் எல்லாமே புரிகிற வகையில ரொம்ப அழகா கொடுத்திருந்தாங்க. பின்னணி இசை ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படத்தினுடைய ஒளிப்பதிவு கடல் சார்ந்த பகுதிகளை ரொம்ப அழகாகவும், பாடல் காட்சிகளை ரொம்ப அழகாகவும் காட்டியிருந்தாங்க. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய ஜெயலட்சுமி ஒரு முக்கோண காதல் கதையை ரொம்ப அழகா சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. காட்சிகள்ல எதுவும் புதுமை இல்லை அப்படின்னாலும் தேவையில்லாம விஷயங்களை திணிக்காம சொல்ல வந்ததை ரொம்ப நேர்த்தியா அழகா சொல்லியிருக்காங்க. குறிப்பா தமிழ் சினிமாக்கள ஆண்களுடைய காதல் தோல்வியை சொல்லக்கூடிய படங்கள் தான் நிறைய வந்திருக்கு. பெண் காதல் தோல்வியை சொல்லக்கூடிய படங்கள் வர்றது ரொம்ப அரிதுதான். அந்த வகையில இந்த படத்துல பெண் காதலுடைய வலியையும் வேதனையும் சொல்லக்கூடிய படமா இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. பெண்ணுடைய காதல் தோல்வியை சொல்லக்கூடிய படமா இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. இது அநேக ரசிகர்களை பாதிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் 5/3. நிச்சயமா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.